அதுல வந்து யா எதெல்லாம் வந்து இப்போ பிரிட்டானியா போய் பேங்க் ஆஃப் இந்தியா போய் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருந்து 80% கீழே இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா போட்டு பார்ப்போம். பேங்க் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் இந்தியா வந்து மந்த்லியில் போட்டு வைப்போம். 3 மந்த்ல போடுறேன். இப்போ பாருங்க ஆல் டைம் ஹை இங்க இருந்து ஸ்கேல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 76, 77, 78% இறங்கி இருக்கு பாருங்க. இப்போ அந்த ஷீட் சொல்றது ஓரளவு கரெக்டா இருக்குன்ற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் இந்த ஷீட்ல. இது தானே அடிக்கணும். பேங்க் இந்தியான்னு அடிக்கணும். பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் இந்தியா ரெண்டும் ஒண்ணுதான் சார். ஆமா சார். செல்லிங் பேங்க் இந்தியான்னு போட்டாதான் இதுல வரும். இதுலயும் பேங்க் இந்தியான்னு போட்டாதான் வரும். 16ஆம் தேதியில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆமா, அது வந்து அந்த டிக்கர் பிரைஸ், டிக்கர் டேக்னு அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்கல்ல சார். அதுல அப்படிதான் டிக்கருக்கு ஒரு சிம்பிள் கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் போய் பார்த்தீங்கன்னா 81% கீழே இறங்கி இருக்கும். இந்த ஷீட்டை வச்சுக்கிட்டு இந்த 600 கம்பெனில நீங்க வந்து எதெல்லாம் இறங்கி இருக்குன்றதை எடுத்துக்கலாம். நமக்கு வேணும்னாலும் வேற லிஸ்டும் ஆட் பண்ணிக்கலாமா பாலு சார்? உங்களுக்கு வேணும்னாலும் கீழே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. டைரக்டா அக்கவுண்ட்ல இருந்து வராத. F&Oல எடுக்கலாம். F&Oல இருக்கிற ஸ்டாக் இதில் போட்டீங்கன்னா வரும். நம்மளும் அடிக்கணுமா? இதுல டைப் பண்ணா வரும். இதுல F&O ஸ்டாக்ஸ் இருக்காது, எல்லா ஸ்டாக்கும் கலந்துருக்கும். நல்ல நல்ல கம்பெனிகளா இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. இங்க பாலு பாண்டிச்சேரி ஷேர் பண்ணுங்க பாலு சார். இது ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. இல்லாதவங்க எடுத்துக்கங்க, யூஸ் பண்ணுங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் முதல்ல சொல்லி கொடுத்துறேன்.